கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக சீரியா நாட்டத்தில் இருந்து அநேக படத்தலைவர்கள் எலிசாவை கைது பண்ணி ஆக வேண்டும் சொல்லி, காரணம் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும், இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக சீரியா படைகள் என்னென்ன திட்டம் எல்லாத்தையும் எலிசா தீர்க்கதரிசி தன் நாட்டு ராஜாவுக்கு படைத்தலைவருக்கு எல்லாம் சொல்லி வருவார். அங்கே என்ன பள்ளி அறைகளை அந்தரங்களில் என்ன பேசப்படுமோ அதை அப்படியே இங்கே நமக்கு எலிசா தீர்க்கதரிசி தெரிஞ்சு விடும். அவர் இங்கே சொல்லுவார். இப்படி இருக்கிற வகையில் எலிசா தீர்க்கதரிசி எப்படியாவது கைது பண்ண வேண்டும் சொல்லி ஒரு கூட்டம் இராணுவத்தை அனுப்புகிற சீரிய படைத்தலைவர்கள் வந்த உடனே இங்கே எலிசா வீட்டை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. எலிசாவுடைய வேலைக்காரர் கதவை திறக்கிறார். சீரிய படைத்தலைவர் நிக்கி உடனே அவன் சொல்லுகிறான், எலிசாவுடைய ஆண்டவரே, நம்ம மோசம் போயிட்டோமே, நம்மளை சுத்தி சீரிய நாட்டு படைத்தலைவர் நிற்கிறது. ஆனா எலிசாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த எலிசாவுடைய வேலைக்காரருக்கு தெரியல. எலிசாவை சுத்தி அக்கினி விதமான ரதங்கள், குதிரை ரதங்கள் நின்று கொண்டு இருந்தது. ஆனா இது எலிசாவுடைய வேலைக்காரருக்கு தெரியல. அப்பதான் எலிசா சொல்கிறார், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து என்று சொல்லி விண்ணப்பம் எடுக்கிறார். அப்படியே ஆண்டவர் கண்களை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அக்னியமான ரதம். அப்படி என்றால் என்ன? இவன் கண்கள் இன்னும் மறைக்கப்பட்டு வேலைக்கார கண்கள். ஒரு ஊழியக்காரர் எப்படி தேவன்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி உறவாடுகிறார், செபிக்கிறார், பேசுகிறார், எல்லாம் அந்த வேலைக்காரன் அதை பார்க்கணும். அதை அப்படியே முறுமுறுக்காம அதை கீழ்ப்படிந்து அதுக்கு எல்லாம் செய்யணும். இந்த மோசைக்கு கீழ்ப்படிந்து ஜோசுவா அப்படியே தூரத்திலிருந்து பார்க்கிறார். அப்படியே அவரை போல நடக்கிறார், அவரை போல பரிசுத்தமாக இருக்கிறார், தேவன்கிட்ட கேட்டு செய்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த வேலைக்காரன் அப்படி செய்யலை. தேவ பிள்ளைங்க ஏனத்தாலும் ஏதோ நம்ம ஒரு வேலைக்காரன் நினைக்கிறத. தேவ பிள்ளைங்க, நீ தேவனுக்கு இப்படிய ஊழியக்காரனுக்கு கீழே பணிவிட செய்தனா நீனும் ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரனாக தான் ஆண்டவர் வைப்பார். எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த எலிசா தான். இது அவர் என்ன சொன்னாலும் கேட்டார். தேவ பிள்ளைங்க, எலியா என்ன சொன்னாரோ அதை கேட்டவர் தான் எலிசா. இந்த வேலைக்காரன் அவன் தேவனுக்கு பணிவிட செய்ததாக அந்த ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டும். அவன் எப்படி தேவன்கிட்ட பேசுறார், எப்படி அவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது, அவர் என்னெல்லாம் செய்கிறார் சொல்லி கண்ணு கருத்துமாக அந்த வேலைக்காரன் இருக்கணும். அப்போதான் அந்த கண்கள் திறக்கப்படும். அப்படி இல்லைன்னா கண்கள் திறக்கப்படாது. இவன் ஏதோ நான் இவருக்கு வெறும் இவருக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதனால தான் அங்கே எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்ததும். நிறைய ஊழியக்காரருக்கு, உதவி ஊழியக்காரருக்கெல்லாம் கண்கள் திறக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? அது ஒரு வேலையை போல செய்யறது, ஊழியமாக செய்கிறது இல்லை, உலகத்தான் செய்கிறது போல செய்கிறது. அப்படின்னு அவன் கண்கள் திறக்கப்படாது. வாழ்க்கை ஃபுல்லாக அவன் கண் கட்டப்பட்டே தான் இருக்கும். நீ ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கோ, ஒரு போதருக்கோ, ஒரு சுவிசேஷருக்கோ, தேவ பிள்ளைங்க, நீ ஊழியம் செய்தால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதாக இருந்து கண் கருத்துமாக அவர் என்ன செய்கிறார், எப்படி ஜபிக்கிறார், எப்படி வேதத்தை தியானிக்கிறார், எப்படி ராத்திரி முழுது தரித்து நிற்கிறார், எல்லாம் பார்க்கணும். அவரோடு கூட நீ இருக்கணும். அவர் உள்ள முழங்கால் பட்டா நீ வெளியே நிற்கணும். அப்பந்தான் அந்த கிருபை கிடைக்கும். தேவவசனம் அந்த தேவனிடத்துல கிருபை கிடைக்கும். இல்லைன்னா அந்த கிருபை கிடைக்காது. அதனாலதான் மோசைக்கு அப்புறம் ஜோசுவாட்ட அவனை அபிஷேகம் பண்ணி சொல்கிறார். காரணம், தூரத்துல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். மோசை தேவன்கிட்ட பேசுறது எல்லா காரியங்களும், வார்த்தை கொடுக்கறது எல்லாத்தையும் இவர் கேட்டுட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, தேவ அனுமதி இல்லாம அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பணிவு தேவ பிள்ளைகளே, அந்த அளவுக்கு ஒழுக்கம் தேவ பிள்ளைகளே, அந்த அளவுக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு காத்திருக்கிறதே இல்லை. அதனாலதான் கண் திறக்க பரகல, கண்ணு மூடியே இருக்கு, அப்படியே மங்கி போய். இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு அப்புறம் அந்த ஊழியமும் மங்கி போய், நிறைய ஊழியங்கள் மங்கி போற காரணம் என்ன? அநேகருடைய உடல் ஊழியருக்கு கண் திறக்கப்படாமல் இருக்கிறது தான் தேவ பிள்ளைகளே. ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்ல, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தலும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்கார கையில் ஒரு சபையில் இருக்கிறேன்னா நீ வளரணும். அவர் என்ன செய்யறாரோ அதை கடைபிடிக்கணும். நீ அந்த ஊழியக்காரன் அவர் அப்படி செய்தாரு, இப்படி அதே நீ பார்த்துட்டு இருக்க, குறையே பார்த்துட்டு இருக்காத. அவர் எப்படி தேவனோடு செஞ்சிருக்கிறார், எப்படி தேவனோடு பேசுறார், அதை மட்டும் பாரு. அது பார்த்தாதான் உன் கண்கள் எப்போதும் என்ன பண்ணும், திறந்திருக்கும்.
இல்லைன்னா உன் கண்ணை துறடி திறக்க வேண்டியிருக்கும், உன் கண்ணு மூடி இருக்கும். தேவ பிள்ளைகளே, அதான் எலிசா திட்டத்தை ஆண்டவரையும் பார்க்க முடியும், கண்களை திறந்துடும். அப்படின்னா என்ன? அவன் கண்கள் என்ன பாவ கண்கள் தான் திறந்திருக்கு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கல. அந்த வேலைக்காரனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கல. திறந்திருந்தா இந்த அக்கினியமான ரதங்கள் இருக்கிறத பார்த்திருப்பான். இந்த பாவ கண்கள் தான் திறந்திருக்கு. ஆவிக்குற வாழ்க்கையில வளரல. நீ ஆவிக்குற வாழ்க்கையில வளர வளரதான் தேவ பிள்ளைக்கு அங்க தேவனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க கிருபை. நீ ஆவிக்குற வாழ்க்கையில வளர வளரதான் அந்த ஆவிக்குரிய காரியங்களை காண முடியும். நீ ஊழியக்காரனை குறை சொல்லாதபடியும் தேவனோடு கூட நீ சஞ்சரி. தேவ பிள்ளைகளை, எலிசாவே அவன் என்ன பண்ணுகிறான், எதை குறித்து கவலைப்படாம தைரியமா இருக்கிறான். அதே போல நீ தேவ இரு. மோசையை பார்த்து தேவ பிள்ளைகளை, ஜோசுவா அப்படியே அவனுடைய அவனோடு கூட அவன் தங்கி இருக்கிறான், பணிவிட செய்தான். அதையும் செய்ய, அதை தான் நீ பார்த்துக்கிட்டு தேவ பிள்ளைகள், நீ ஒரு வேலையாக செய்யாம ஒரு இதா பொருட்டா எண்ணாம நீ இருப்பாய். அவன் கண்களை என்ன பண்ணும், எப்போதும் மூடிதான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கவே திறக்காது. ஊழியக்காரர் என்னெல்லாம் செய்யறோம், அதே போல நானும் வளரணும்னு சொல்லி நீ அது நினைக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வா. ஆவிக்கிற வாழ்க்கை வளர முடியும். அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். இல்லைன்னா அந்த பாவ கண்களை கட்டப்பட்டு இருப்பாய். நீ என்ன அந்த ஊழியக்காரனோட முடிஞ்சு போகும், அதில் வளராது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், நிறைய சபைகள் இப்படிதான் கொண்டு இருக்கிறது. காரணம், அந்த உடல் ஊழியர் அவரை என்ன பண்ணணும், அவரை பின்பற்றி ஆவிக்கிற வாழ்க்கையில வளரணும் என்று சொல்லி அவன் வளரல. தெய்வ பிள்ளைங்க, ஆனா தெய்வ பிள்ளைங்க, அதனாலதான் அவன் எழுத போறான். அந்த பாவ கண்களே கட்டப்பட்டு இருக்கிறான், கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறான். ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவரே, இந்த ஊழியக்காருக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும், அவர் செய்கிறது போல என்ன செய்யணும்னு சொல்லி நீ தேவ சமூகத்தில் உனக்கும் இந்த தேவனுக்கும் தொடர்பு இருக்கணும். அவரு ஊழியக்காரர் எப்படிலாம் ஜெபிக்கிறார் அதை பாரு. ஆனா நீ ஜெபிக்கிறது தேவனை நோக்கி இருக்கணும், ஊழியக்காரர் நோக்கி இருக்கக்கூடாது, தேவனை நோக்கி இருக்கணும். அப்பந்தான் ஆண்டவர் எடுத்தார் தேவ சமூகத்தில் கண்களை திறப்பார். அவர்களிடத்தில் கண்கள் தயக்க கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வார். நல்ல ஆண்டவரே சொல்றார். எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனுக்கு, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தல் என்று சொல்லி அது போல கண்கள் திறக்கப்பட்டது. அதே போல அநேகருடைய உடனுடைய வேலைக்காரனுடைய அநேக உடனுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்பா, அநேகருடைய உடனுடைய கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்கள் தேவனை நோக்கி நோக்கட்டும். அந்த தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி தேவனை நோக்கி கண்கள் அதே போல் நோக்கட்டும். அப்போதான் உங்கள் கண்கள் கட்டப்படும். இல்லைன்னா உங்கள் கண்கள் குருடாவே இருக்கும். ஆவின் கண்கள் திறக்க. God bless you.